வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா பன்மொழி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமையப்பெற்றது திருமலை குமாரசுவாமி முருகன் கோவில். தென் மாவட்ட பகுதியில் சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற மலை மீது அமைந்துள்ள திருமலை குமாரசுவாமி முருகன் கோவில் தென்காசி மாவட்டத்தில் 2ஆம் பழனிமலை என பெயர் பெற்ற ஸ்தலம். திருமலை கோவில் அண்டை மாநிலமான கேரள மாநில எல்லைக்கு மிக அருகில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் முருகப்பெருமானை வழிபட்டு செல்கின்றனர். மலையின் மேல் திருக்கோவில் உள்ளதால் மலைக்கு அனைத்து வித வாகனங்களிலும் செல்ல நல்ல தார் சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது. திருக்கோவில் வளாகத்தில் தேவஸ்தான பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிரசாத பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடை மிக மோசமான சுகாதாரமற்ற வகையில் செயல்பட்டு வருகிறது. இக்கடையில் தடை செய்யப்பட்ட அண்டித்தோடு எரிபொருளாக பயன்படுத்தி அதன் மூலம் பிரசாத உணவுப் பொருட்கள் தயார் செய்யப்படுகிறது. அண்டித்தோடு எரிந்து அதிலிருந்து வெளியேறும் புகை கொடிய நச்சுத்தன்மை கொண்டவை. இதனால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், சுவாச கோளாறு, இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படும். இதை பயன்படுத்த தடை உள்ளது. அதை மீறி இங்கு இதை பயன்படுத்தி வருகின்றனர். மற்றும் தரமற்ற வெல்லம், பஞ்சாமிர்தம் தயாரிக்க அழுகிய வாழைப்பழம், பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நாகசுப்பிரமணியன் அவர்கள் புகாரின் அடிப்படையில் அதிரடியாக திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது தடை செய்யப்பட்ட அண்டித்தோடு பயன்படுத்தியது தெரிய வந்தது. சமையலுக்கு வைத்திருந்த கெட்டுப்போன பஞ்சாமிர்தம் 3 கிலோ, வெல்லம் 2 கிலோ, வாழைப்பழ சிப்ஸ் 1 கிலோ, அதிரசம் 12 கிலோ, 45 கிலோ முந்திரி பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. பிரசாதம் தயாரிக்கும் சமையலறை பகுதி சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததை ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்காலிகமாக சமையலறை பகுதியை சுத்தம் செய்து வெள்ளையடித்த பின்பு கடையை திறக்க கூறி அறிவுறுத்தல் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. சத்தியமித்ரன் செய்திக்காக செங்கோட்டை தாலுகா செய்தியாளர் குற்றாலம் வி. வீரமணி. சத்தியமா இல்லை சார், நான் செய்ய மாட்டேன் சார். அப்படியே